18 வருடங்களுக்கு மேலாக மருதமலை ஆண்டவர் பாத யாத்திரை குழு சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். கோவை செல்வபுரம் பகுதியில் மருதமலை ஆண்டவர் பாத யாத்திரை குழு சார்பாக சமூக ஆர்வலர் ரமேஷ் குடும்பத்தாரின் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதில் இளநீர், தர்பூசணி, நீர்மோர் ஆகியவை இன்னும் 1 மாதத்திற்கு மேலாக வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்பகுதியில் இவரது சேவையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். நாங்க செல்வபுரம். நாங்க வருஷம் மருதமலைக்கு சரி, பாத யாத்திரைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே இந்த வருஷம் சரி, எந்த வருஷமா இருந்தாலும் நாங்க நீர்மோர் எல்லாமே ஊத்திட்டு இருக்கிறோம். இதோ 18 வருஷம் ஆச்சு. நாங்க எல்லாமே நீட்டா பண்ணோம். ஊத்துறது ரமேஷ் அண்ணன். அவரு ஹெல்ப்ல மக்களுக்காக, ஒரு தாக தணிக்கிறதுக்காக, பசி தணிக்கிறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் ஊர்லயுமே எல்லாம் செய்யணும். அடிக்கிற அக்னி நட்சத்திரம், அந்த வெயில் சூடுது. மக்கள் எல்லாருமே சந்தோஷமா எல்லா மக்கள் வாங்கி குடிச்சிட்டு போங்க, சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. எல்லாம் நாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணித்தரோம். அந்த ரமேஷ் அண்ணன் அவர் முருகருக்காக பண்ணவர். முருகரே உங்களுக்கு எல்லாம் செய்வாரு. எல்லாரும் 10 கோடி பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாருமே வரணும். எல்லாரும் நல்லா வயிறார இல்லைங்காம அங்க ஊத்திட்டு இருப்போம் சாயந்தரம் வரைக்கும். எல்லாம் ரமேஷ் அண்ணன் இங்க நீர்மோர், தர்பூசணி இதெல்லாம் சேவை பண்ணி ஊத்திட்டு இருக்கிறாரு. பொதுமக்களுக்கு நல்ல இதா இருக்கு. வருஷமா நீர்மோர் ஊத்திட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஏரியாலும் அவங்க ஊத்துறோம். மக்களுக்கு கொஞ்சம் தேவையா இருக்கு. செல்வபுரம் அரசமர பகுதியில் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். என் பேர் பத்மநாபன். ரமேஷ் அவர்கள் மக்கள் தாகம் தீர்க்க இளநீ, தர்பூசணி, நீர்மோர் அனைத்தும் மக்கள் தாகத்தை தீர்க்க கொடுத்து கொண்டிருக்கிறார்.